ஆபிரகாமில் இருந்து தொடங்கும் ஒரு பெரிய வம்ச வரலாறு இது. தேவன் ஆபிரகாமை அழைத்து, உன் சந்ததியின் மூலம் உலகத்திற்கு ஆசீர்வாதம் வரும் என்று வாக்கு கொடுத்தார். அந்த வாக்கின் முதல் படி ஈசாக்கு. ஈசாக்கு யாக்கோபை பெற்றான். யாக்கோபு யூதாவையும் அவன் சகோதரர்களையும் பெற்றான். இந்த குடும்பம் பெரியதாக வளர்ந்து தேவனுடைய திட்டம் மெதுவாக முன்னேறியது. யூதாவின் வாழ்க்கையில் பல சோதனைகள் இருந்தாலும் தாமாரின் மூலம் பாரேஸ் பிறந்தான். பாரேஸ் எஸ்ரோமை பெற்றான். எஸ்ரோம் ஆராமை பெற்றான். பின்னர் ஆராம் அம்மினதாப், நகசோன், சல்மோன் என்று தலைமுறைகள் தொடர்ந்தன. சல்மோன் ராகாபை மணந்து போவாசை பெற்றான். ராகாப் ஒரு காலத்தில் பாவத்தில் இருந்தாலும் தேவனை நம்பியதால் இந்த வம்சத்தில் இடம் பெற்றாள். போவாஸ் ரூத்தினிடத்தில் ஓபேதை பெற்றான். ரூத் ஒரு வெளிநாட்டு பெண் என்றாலும் தேவனை தேர்ந்தெடுத்ததால் சேர்க்கப்பட்டாள். ஓபேத் ஈசாயை பெற்றான். ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். தாவீதின் வாழ்க்கை உயர்வும் வீழ்ச்சியும் கலந்தது. ஆனால் தேவன் தாவீதிடம், உன் வம்சத்தில் இருந்து ராஜா வருவார் என்று வாக்கு கொடுத்தார். தாவீதின் பின்னர் சாலொமோன், ரெகொபெயாம், அபியா, ஆசா என்று பல ராஜாக்கள் வந்தனர். சிலர் தேவனை நேசித்தனர், சிலர் வழிதவறினர். பின்னர் பாபிலோனுக்கு சிறை போன காலம் வந்தது. மக்கள் துன்பத்தில் இருந்தாலும் தேவன் அவர்களை மறக்கவில்லை. எகோனியா, சலாத்தியேல், சொரொபாபேல் என்று வம்சம் தொடர்ந்தது. கடைசியாக யாக்கோபு யோசேப்பை பெற்றான். யோசேப்பு மரியாளுடைய புருஷனானார். மரியாளிடத்தில் கிறிஸ்து எனப்படுகிற இயேசு பிறந்தார். இது வெறும் பெயர்கள் பட்டியல் அல்ல. இது தேவன் வாக்குத்தத்தத்தை தலைமுறை தலைமுறையாக நிறைவேற்றிய அற்புதமான கதை.